ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா வித் செரி. இப்போ நம்ம கான்ட்ராஸ்ட் சீரிஸோட 6வது எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கனடா வந்து ஹேர் கட் பண்றதுக்காக அந்த ஷாப்க்கு வந்திருப்பான் போல. அவன் ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அன்னைக்கு நடந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க 2 பேரும் வந்து படிக்க போன இடத்துல பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த தான் கனடா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு என்ன நடந்தது, அதாவது அந்த பையனை பத்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்கப்போ, அப்போ அக்கீரா சொல்லியிருப்பான், அவன் வந்து என் அண்ணனோட ஃப்ரெண்டு, எனக்கு டியூட்டரா இருக்காங்க அப்படின்ட்டு அவனுக்கு மிடில் ஸ்கூல்ல படிக்கிறப்போ நடந்த விஷயத்த பத்தியும் ஷேர் பண்ணியிருப்பான். கடைசியா வந்து என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு வந்து உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, குட் நைட் அப்படின்னு சொல்லி போயிருப்பான்ல, அந்த விஷயத்த தான் இவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அவன் நினைச்சு பார்க்கறதுக்கும் அவனுக்கு ஹேர் கட் பண்ணி முடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. கனடாவோட ஃப்ரெண்டு ஜூன், அதுக்கப்புறம் இன்னொரு பையன், இவங்க எல்லாரும் போனை பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மிசுக்கி வர கனடாவை பார்த்த உடனே, ஏய் கனடா நீ ஹேர் கட் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு கனடா, ஆமா லாங்கர் வந்து என்ன ரொம்ப எரிச்சலா பண்ணுச்சு, அதனால நான் ஹேர் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜூன் பையன் சொல்றான், எனக்கும் ஹேர் கட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, உன்னை பார்த்தோன்னே எனக்கும் ஹேர் கட் பண்ணணும்னு தோணுது அப்படின்றான். மிசுக்கி பொண்ணு சொல்றா, ஏய் கனடா உன்னை பாக்குறதுக்கு மிடில் ஸ்கூல் படிக்கிற கனடா மாதிரி இருக்கு அப்படின்னு, நான் ஒன்னும் அவ்வளோ ஷார்ட்டானா வெட்லியே அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜூன் பையன் சொல்றான், பழைய மெமரிஸ்னா திரும்பி வருது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கனடா சொல்றாங்க, காய்ஸ் எனக்கு நெக்ஸ்ட் வீக் மேட்ச் இருக்குன்னு சொல்ல, உடனே வாவ் சூப்பர் தான், நெக்ஸ்ட் வீக் மேட்ச்ல நாங்க எல்லாரும் உனக்கு கண்டிப்பா சேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்ஸிக்கு சொல்றா, கனடா நீ வந்து அக்கீராவையும் இன்வைட் பண்ணு அப்படின்றான். உடனே ஜூன் பையன் சொல்றான், ஆமா நிறைய பேர் வந்து உனக்காக சேர் பண்ணா உனக்கும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே கனடா சொல்றான், எனக்கு என்னமோ அவன் வருவான்னு தோணல, ஒருவேளை அவன் பிஸியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் இருக்காது, நான் போய் அக்கீராவை இன்வைட் பண்றேன் அப்படின்னு மிஸ்ஸிக்கு சொல்றா. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அக்கீராவை தான் காட்டுறாங்க. அக்கீரா வந்து ஏதோ பஸ் ஸ்டாப்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு மிடில் ஸ்கூல்ல நடந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. மிடில் ஸ்கூல்ல அதே பஸ் ஸ்டாப்ல அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் கூட நின்னுக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து விண்டர் சீசன் போல ரொம்ப குளிருது அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்ப அக்கீரா, இதை பத்தியா என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அந்த ஹாட் பேக் மாதிரி ஒண்ணு காட்டுறான், அது இருந்தா வந்து குளிர் தெரியாம இருக்கும்ல. அட பாவி நீ மட்டும் வச்சிருக்க, எனக்கு தான் என்கிட்ட ஒண்ணு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு வந்து அக்கீரா சொல்லிடுறான். அக்கீரா கையில அதை வச்சிருக்க அந்த பையன் வந்து அக்கீராவோட கையை இறுக்கமா புடிச்சுக்கிறான். இப்பதான் நல்லா வார்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கீராவோட பேக்கெட்ல அவன் கையை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க போல. இந்த விஷயத்த தான் இவன் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவை தான் காட்டுறாங்க. கனடா வந்து கிரவுண்ட்ல வந்து அந்த ஃபுட்பால் கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து டோர்னமெண்ட்டோ என்னமோ சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட நடந்து பேசிட்டு வரான். இந்த ஷாட் சூப்பரா இருந்தது, நெக்ஸ்ட் வீக் வந்து மாசா பண்ணணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு போக, உடனே அங்க இருக்க கோச் வந்து, கனடா இங்க வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து உனக்கு மேட்ச் இருக்கு இல்லையா, இது வந்து உன்னோட ஃபியூச்சரை பத்தி, இதுதான் வந்து உனக்கு கரெக்டான சான்ஸ், இதுதான் நீ யாரு, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு காட்ட வேண்டிய டைம், நான் உன்னை முழுசா நம்புறேன், நீ வந்து சூப்பரா அந்த மேட்ச் ஆடணும் சரியா அப்படின்னு அந்த கோச்சு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனும் அந்த கோச்சுக்கு வணக்கம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது மிசுக்கியும் ஜூன் பையனையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஸ்கூல் முடிச்சு எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான். அநேகமா வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க போல. அப்ப அந்த ஜூன் பையன் சொல்றான், உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல வந்து அக்கீரா கேம் பிளே பண்றப்போ நம்ம எல்லாரும் போயிட்டு அக்கீராக்காக சப்போர்ட் பண்ணுவோம், சப்போஸ் அக்கீரா வந்து இந்த மேட்ச் வந்து அவுட் ஆயிட்டானா நீ அழுவ, நான் நினைப்பேன் எதுக்கு இந்த பொண்ணு இப்படி அழுவுறான்னு அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே மிசுக்கி சொல்றான், எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சிரிக்கிறா. ஜூன் பையன் சொல்றான், கவலைப்படாத, கனடாக்கு வந்து ஒன்றும் ஆகாது, அவன் இப்போ நல்லா தான் இருக்கான், எனக்கு தெரிஞ்சு அவன் இப்பதான் கரெக்டான வழியில போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போயிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அக்கீராவை தான் காட்டுறாங்க. அக்கீரா அவனோட கிளாஸ் ரூமுக்கு போகிறான். அங்க மிசுக்கி பொண்ணு வந்துடுறான். இந்த மிசுக்கி பொண்ணு ஒரு இடத்துல சும்மாவே இருக்க மாட்டா போல, எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டே இருக்கா. மிசுக்கி பொண்ணு வந்து அக்கீராவை இன்வைட் பண்றான், நெக்ஸ்ட் வீக் நீ ஃப்ரீயா, சாட்டர்டே வந்து அக்கீராக்கு வந்து மேட்ச் இருக்கு, நீயும் வா, நம்ம எல்லாரும் போயிட்டு அக்கீராக்கு சேர பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிடுறான். உடனே மேடம் சும்மா இருப்பாங்க, அடுத்த பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. உனக்கும் அக்கீராக்கும் நடுவுல எதனா நடந்துச்சா அப்படின்னு கேட்க, என்ன அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரியும் நீ வந்து பிஸின்னு சொல்லிட்டு, ஆனா கனடா வந்து அவன் ஹார்ட்ல இதை நினைச்சிட்டு இருக்கான், உங்க 2 பேருக்கும் எந்த ஃபைட்டும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறா. அவனும் அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடுறான். மிஸ்ஸிக்கு சொல்றா, ஓ நான் தான் அப்படி நினைச்சிட்டேன் போல, ஒருவேளை உங்க 2 பேருக்கு நடுவில் எதனா சண்டைனா நடந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் வந்து உங்க 2 பேரையும் சரி பண்றேன் சரியா அப்படின்னு அவன் சொல்றா. அக்கீரா சொல்றான், நான் வர்றத வந்து கனடா விரும்ப மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படிதான் இருக்காது, கனடாக்கு வந்து நீ ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா, நீ வந்தனா அவன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான் அப்படின்னு சொல்ல, அவனுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது கனடாவை தான் காட்டுறாங்க. கனடா வந்து அந்த ஸ்கூல்ல அந்த மாடி படிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துல வந்து அக்கீரா இல்லை. சரி ஒரு வேளை வந்துட்டு அந்த ஜன்னலை ஓபன் பண்ணி போனா அந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லி போக, அந்த இடத்துலயுமே அக்கீரா இல்லை. உடனே அவனுக்கு ஏமாற்றமா ஆயிடுது. அவன் அக்கீராவை இன்வைட் பண்ணலான்றதுக்காக தான் போவான்,
போவான். ஆனா அந்த இடத்துல என்ன ரீசன்க்காக அக்கீரா இல்லன்றது நமக்கு தெரியல. அடுத்து ஒரு காஃபி ஷாப்ப தான் காட்டுறாங்க. அந்த காஃபி ஷாப்ல அக்கீரா வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் படிச்சுட்டு இருக்கிறப்போ மேக்ஸ் புக் மேல இருக்கு. மேக்ஸ் புக் கீழ வந்து ஒரு புக் இருக்கு. அந்த புக்க எடுத்து பார்க்குறான். அந்த புக் என்ன புக்குன்னா, ஃபுட்பாலோட ரூல்ஸ் என்ன? அத தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த மேட்ச் நடக்கும் இல்லையா? அந்த இடத்தையே காட்டுறாங்க. சாட்டர்டே வந்துடுச்சு போல. கனடா அவனோட டீம்லாம் வந்து அந்த மேட்ச்சுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கனடா, கனடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கனடாவும் வந்து பால எடுத்து சரி யாருனா இருக்காங்களா அப்படின்னு திரும்பி பார்க்குறான். கனடாவோட ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே இருக்காங்க. அக்கீரா மட்டும் காணோம். உடனே அவன் சோகமாயிடுறான். இருந்தாலும் விசில் ஊதிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபுட்பால் மேட்ச் ஆட போயிடுறான். அவன் பார்த்தத மிசுகியும், ஜூனும் பார்த்துட்டாங்க. ஜூன் வந்து மிசுகி கிட்ட கேட்குறான், "என்ன அக்கீரா வரலையா?" அப்படின்னு கேட்கான். என்கிட்ட அவன் சொன்னான் வருவேன்னு சொல்லிட்டு. "ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே" அப்படின்னு தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மேட்சும் காட்டுறாங்க. மேட்ச் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. மிசுகி பொண்ணும் ப்ரேயர் பண்றா, கனடாக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு. ஜூன் பையனா கனடா, கனடான்னு சேரப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து அக்கீராவ தான் காட்டுறாங்க. அக்கீரா வந்து அங்கருந்து போகலான்னு வர நேரத்துல எவனோ ஒருத்தன் வந்து கூப்பிடுறான். அநேகமா அவன் ஒரு சாரா தான் இருப்பான்னு "அக்கீரா, உன் கிரேட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் உன் கிரேட இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நீ இந்த கோச்சிங் சேர்ந்தா நல்லா இருக்கும். இது வந்து நீ பாஸ் ஆகுறது மட்டும் இல்லாம, நீ ஹையா கிரேட் வாங்குறதுக்கு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அற அரன்னு அறுத்துட்டு இருக்கான். "சாரி சார், நான் போணும்." அப்படின்னு சொல்லிட்டு அக்கீரா வேகமா ஓடி வரான். இந்த பக்கத்துல இருந்து அந்த கிரவுண்டுக்கு வரதுக்காக அக்கீரா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அங்க மேட்ச்ல கனடா ஓடிக்கிட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் ஓடுறது தான் வந்து காட்டுறாங்க. செமையா இருந்தது இந்த சீனு. ஒரு வழியா மூச்சு வாங்க அக்கீரா கிரவுண்டுக்கும் வந்துட்டான். மிஸ்ஸிக்கு பக்கத்துல உட்காந்துட்டு, "என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சான்னு?" கேட்க, "அப்படிலாம் இல்லன்னிடுறான். எனக்கு வந்து இந்த சாசர பத்தி பெருசா தெரியாதுல்ல. அதனால நான் அத பத்தி படிச்சுட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்றான். உடனே மிஸ்ஸிக்கு அவன பார்க்குறான். அடுத்து மேட்ச் தான் காட்டுறாங்க. கனடா வந்து செம்ம ஃபாஸ்ட்டா ஓடிக்கிட்டு இருக்கான் பால எடுத்துக்கிட்டு. அவனுக்கு முன்னாடி வேற ஒரு பையன் கால குறுக்க விட்டுற, கனடா கீழ விழுந்துடுறான். அவனுக்கு வந்து அடிபட்டுடுது. ரொம்ப வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வந்து அவன் வலியிலேயே துடிக்கிற மாரி தான் இருக்கு. இந்த பக்கம் வந்து மிஸ்ஸிக்கினா வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டா. அப்போ அக்கீரா தான் சொல்றான், "ஒண்ணும் ஆகாது. அவனுக்கு ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கனடாவும் முடியாம எழுந்துச்சுக்கிறான். அப்ப கனடாக்கு வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா குடுத்துட்டாங்க போல கோல் அடிக்கிறதுக்காக. இப்ப வந்து ஆப்போசிட் டீம் மேல தானே மிஸ்டேக் அவன் குறுக்க வந்ததுனால. அதனால பால வந்து அவன் கையிலேயே குடுத்துட்டு கோல் அடின்றாங்க. அவன் கோல் அடிக்கிற மாரி காட்டுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா இவங்களோட மேட்சும் முடிஞ்சிடுது. அந்த கிரவுண்டுக்கு வெளிய தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. "கனடா நீ சூப்பரா ஆடுன. வேற லெவல்." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. மிஸ்ஸிக்கி சொல்றா, "உன்னோட கால் எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா லைட்டா தான் ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு." அப்படின்ற சொல்றான். ஜூன் பையன் கேட்குறான், "உனக்கு எதனா பிளான் இருக்கா?" அப்படின்னு கேட்குறான். உடனே கனடா சொல்றா, "அதெல்லாம் இல்ல. வீட்டுக்கு மட்டும் தான் போணும்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே மிஸ்ஸிக்கி பொண்ணு வந்து, "ஏய் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஏதோ லிமிட்டட் எடிஷன்ல வந்து என்னமோ விட்டுருக்காங்களாம். வா போலாம்." அப்படின்னு சொல்லி ஜூன் பையன் அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறான். "ஏய் நீங்க 2 பேரும் ஃப்ரீயா இருந்தா வாங்க. நான் வந்து உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிக்கி பொண்ணு ஜூன் பையன கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்தது கனடாவும், அக்கீராவும் தான் பேசிட்டு இருக்காங்க. அக்கீரா சொல்றான், "நம்ம வீட்டுக்கு தானே போறோம். போலாமான்னு?" சொல்ல, போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேசலாமா?" அப்படின்னு கனடா சொல்லிடுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த கிரவுண்டுக்கு வெளியவே வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அக்கீரா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். கனடா வந்து தள்ளி நின்னுக்கிட்டு இருக்கான். அப்ப அக்கீரா சொல்றான், "நீ ஹேர வந்து ஷார்ட்டா வெட்டியிருக்கியான்னு?" கேட்க, "ஆமான்றாங்க." அப்புறம், "சாரி, நான் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன்." அப்படின்னு சொல்றான். உடனே அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். பேசிட்டு இருக்கிறப்போ ட்ரெயின் சவுண்ட் வேற ஹெவியா கேட்குது. அத மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க. கனடா வந்து அக்கீரா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். "நான் நிறைய டைம் வந்து அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தேன். உன்ன தான் காணோம்." அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சாரின்னு சொல்றான். "எதுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து சாரி சொல்லிக்கிட்டு இருக்க? அடுத்தது என் மேல லவ் பண்ணதுக்கும் சாரின்னு கேட்பியா?" அப்படின்னு கனடா கேட்குறான். அப்படியே கனடா சொல்றான், "நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, பியூரு அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஆனா இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். அந்த கூட்டத்துக்கு நடுவுல எல்லாரும் வந்து என் பேர சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் வந்து ஃபுட்பால வேணான்னு நிப்பாட்டிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. பாதி நேரம் வந்து மத்தவங்க என்ன பேசுறாங்க, எதுவுமே வந்து என்னால புரிஞ்சுக்கவே முடியல." அப்படின்னு கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்கிறப்போ, அக்கீரா சொல்றான், "உனக்கு புடிச்சத பத்தி, நீ இருக்கிறத பத்தி நான் பொறாமப்பட்டுருக்கேன். நீ ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல. நான் உண்மைய சொல்லணும்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்ளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிற. ஆனா என்னால அது முடியல." கனடா சொல்றான், "நீ என் சைடு நிக்கவே மாட்டியா?" அப்படின்னு கேட்குறான். உடனே அக்கீரா வந்து கனடா கிட்ட கேட்குறான், "நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற?" அப்படின்னு கேட்குறான். உடனே கனடா சிரிச்சு எழுந்துச்சு நின்னுக்கிறான். கனடா சொல்றான், "ஓ நீ பர்சனாலிட்டிய பத்தி கேட்கிறியா? நம்ம எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இல்லனாலும், நான் உன் கூட பேசுறப்போ ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப மெச்சூர்டா இருக்க. அன்னைக்கு ஒரு நாள் நீ பேசுறதுனால தான் நான் வந்து விட்ட ஃபுட்பாலே நான் இப்போ கன்டின்யூ பண்றேன். அதே போல நீ என் கூட இருக்கும்போது உனக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீயும் பெட்டர் டைரக்ஷன்ல
போவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அகிரா சொல்றா, "நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்றான். உடனே கனடா அகிரா பக்கத்துல மறுபடியும் போய் உட்காந்துக்கிறான். அகிரா சொல்றான், "இப்ப நான் பேசணும்னு நினைக்கிறது கெண்டசான பத்தி. அந்த கெண்டசான் யாருன்னு பார்த்தா, அதான் அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு. இவனுக்கு டியூட்டரா இருந்தாங்கல்ல, அத பத்தி தான் சொல்றாங்க. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருந்தேன். அப்ப அவரு தான் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அவரு தான் வந்து எனக்கு நிறைய மியூசிக் கேட்கணும்னு சொல்லியிருந்தாரு. நிறைய மியூசிக்க ரெக்கமெண்ட் பண்ணாரு. அந்த மியூசிக்க தான் நீயும் நானும் கேட்டுருக்கோம்" அப்படின்னு சொல்றான். அவன பத்தி பேச்சு எடுத்த உடனே இவன் சிரிச்ச முகம் அப்படியே வந்து சுருங்கிடுது. கொஞ்சம் ஷாக்கா தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து மிடில் ஸ்கூல்ல வந்து நிறைய விஷயம் நடந்திருந்தது. அந்த சமயத்துல வந்து வெளிய வர்றதுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, கரெக்ட்டா வந்து அவனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அகிரா இப்ப சொல்றான், "நான் இப்ப உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நானே வந்து உன்ன லவ் பண்ணாலும், நீ வந்து என்ன லவ் பண்ணக்கூடாது. நான் வந்து உன் லைஃப்ல வந்து கரையா இருக்க விரும்பல" அப்படின்னு சொல்லிடுறான். கரெக்ட்டா வந்து அகிராவே பார்க்குறான். அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. இன்னும் 2 எபிசோட் மட்டும் தான் இருக்கு. நான் சீக்கிரமா உங்கள அந்த 2 எபிசோட்ல வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர்.